கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. செம்பெரும் தடங்கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் இந்நாள் குழலூத கேட்டவர்கள் இடருற்றன கேளீர். அம்பரம் திரியும் காந்தற்பரெல்லாம் அமுத கீத வலையால் சுருக்குண்டு நம் பரமென்றென்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்தும் கை மறித்து நின்றனரே. செம்பரும் தடங்கண்ணன் வேணுகானம் பண்ணும்பொழுது முகத்தை திருப்பி திருப்பி பார்க்க முடியாது. அதனால கண்ணை மட்டும் புரட்டுவான். யார் யார் எப்ப எப்படி நிற்கிறா நம்ம வேணுகானத்தை கேட்டுண்டு அப்படின்னு பார்ப்பான் இல்லையா? பார்த்தா தானே ரசிக்கும். அதோ ஒருத்தர் நிற்கிறார் தலையை ஆட்டிண்டு, அதோ ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு கண்ணால பார்த்துண்டே குழல் ஊதுவன். அதனால அதுக்கு தகுந்த சிவந்த பெரிய விசாலமான கண்கள் உடையவன். செம்பெரும் தடங்கண்ணன் திரள் தோழன், அழகான திரண்ட நல்ல கைசோர வயசா இருக்கிறதுனாலே அழகான புஜம் உடையவன். தேவகி சிறுவன் முக்த ஸ்வபாவம் உடையவன். பார்க்கறதுக்கு பெரிய பிள்ளையாட்டம் இருக்கானே தவிர விளையாட்டுத்தனம் உடையவன். விளையாட்டுத்தனம் உடையவன் நினைக்க முடியாது. தேவர்கள் சிங்கம், கோவர்தனத்தையே கொடை கொண்டு எல்லாரையும் காப்பாற்ற கூடியவன். தேவர்கள் சிங்கம் நம் பரமன், உலகம் பூரா அவனுடைய ஆத்ய செல்லும்படியா இருக்கக்கூடியவன். யமன் வாய்க்கு போன குழந்தையும் கொண்டு வந்துருவான், வருணன் வாய்க்கு போன அப்பனையும் கொண்டு வந்துருவான். இவனுடைய ஆத்யம் எங்க வேணாலும் செல்லுவன். அந்த பரமன் இந்நாள் இன்றைக்கு ஊதுறது போல இருக்கு. சில பேர் சொல்லுவா இல்லையா, என்னைக்கோ நடந்தத இன்னைக்கு பார்க்கறாப்புல இருந்தது, இன்னைக்கு நனவு வருது, இன்னைக்கு நடக்கிறாப்புல இருந்தது அப்படின்னு சொல்றாளே சில பேர். லோகானுபவத்துல அவருக்கு தோன்றது ஆழ்வாருக்கு இன்றைக்கு குழல் ஊதுறது போல இருக்கு. அப்படி லகிச்சாலுடைய இப்படி பாட முடியுமா? இன்றைக்கு குழல் ஊதுறது போல இருக்கு என்கிறார். இந்நாள் அப்படி வீண வாசிக்க அங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறார். கேட்டவர்கள் இடருற்றன கேளீர். அதை வேணுகானம் கேட்டவர்கள் எந்த நிலைமை ஆனார்கள் சொல்றேன் கேளு. கண்ணனை சொல்லணும், எதிராளியை சொல்லணும், கண்ணனை சொல்லணும், எதிராளி சொல்லணும், அப்படித்தானே பாடிண்டு வரார். அம்பரம் திரியும் காந்தப்பரெல்லாம், கந்தர்வர்கள் சங்கீதத்தில் மிகவும் திறமை உடையவர்கள். அதனாலதான் சங்கீத வித்யைக்கே காந்தர்வ வித்யின்னு பெயர். இசையில அவர்கள் தான் கெட்டிக்காரர்களாம். இசைக்கு அவர்கள் தெய்வங்கள். அவர்களை வழிபட்டாதான் சங்கீதமே வரும். அப்படிலாம் சிறப்பு உடையவர்களான அவர்கள் ஆகாசத்துல திரிவார்கள். எங்கேயாவது கச்சேரிக்கு கூப்பிட்டா போவார்கள். எங்கே நாள் இந்திர சபைக்கோ வருண சபைக்கோ பிரம்ம சபைக்கோ கூப்பிட்டா போவார்கள், பாடுவார்கள். மற்ற சமயங்கள்லாம் அவளே பழைகண்டு திரிஞ்சின்றிருப்பார்கள். ஆகாசத்தில் இப்படி திரிகிறார்கள். வேணுகானம் ஆகாசம் வரையிலும் போய் வியாபிக்கிறதா? அவர்களுக்கு நம்ம போல பாடுகிறவாள் உத்தரம் கிடையாதுன்னா நினைவு. பூலோகத்துல கூட இப்படி பாடுறவா உண்டா அப்படின்னா அவ கேட்டுக்கிறா உத்தரகோத்தர். இவனுக்கெல்லாம் மனுஷனுக்கெல்லாம் என்ன பாட தெரியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவர்கள் இதை பார்க்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து பார்த்தா அவர்கள் எப்படி வரார்கள்? அவர்கள் திரிகிறவர்கள் அப்படி சுலபமா வரமாட்டார்களா? வேகமா போறான் இல்லையா? இப்படி வேகமா ஒருத்தர் போறான்னு வச்சப்போ நம்ம கூப்பிடுறோம், யாரையாவது கூப்பிடுறோம். அப்படி போகும்பொழுது சார் ஐயா அப்படின்னு கூட்டம்னா வேகமா போகும்பொழுது பட்டு இப்படி திரும்புவா, யாரோ கூப்பிடாளேன்னு. அதுபோல இந்த வேணுகானம் கேட்கும் பொழுது சுருக்கன்னு இப்படி திரும்பினாளா. அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு ஆழ்வார். அமுத கீத வலையால் சுருக்குண்டோ. இவர்களோ தாங்களை போல பாட்டு பாடுறவர்கள் இல்லை என்று திரிகின்றவர்கள்.
வேணுகானத்தை கேட்டதும் சுருக்கொண்டு இப்படி திரும்பினார்கள். அமுத கீத வலையால், அந்த வேணுகான வலையில அகப்பட்டுட்டார்கள். ஒருத்தர் பார்த்துக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப திறமைசாலியான சங்கீத வித்வான். இது என்ன ராகம்னு புரியாம இருக்கணும்னா பாகவதத்துல கஸ்மலம் யயுரனிஷ்டித தத்வாகா என்று ஸ்ரீ பாகவதம். கண்ணன் ஊதுகின்ற வேணுகானம் எப்பொழுதுமே இது எடுத்ததும் இது கல்யாணி, இது காம்போஜி அப்படின்னு ராகத்தினுடைய பெயரை ஒரு மக்கு கூட கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் அந்த பாடகன் மக்குன்னு அர்த்தம். அந்த பாடகன் இப்படி பாடி கேட்கிறவாள் எல்லாரும் இது என்ன ராகம், இது என்ன ராகம், இது என்ன ராகம் கேட்கும் பொழுதே சஞ்சாரம் பண்ணின்றிருந்து கீழ் சஞ்சாரங்கள்லாம் ஆகி தாயில அந்த மூர்ச்சனைய தொடும்போது இது காம்போஜி அப்படின்னு அவ சொல்றாப்புல பாடுவாளாம். அது மாதிரி பாடுவா, பாடுற முறை. அதுபோல கண்ணன் பாடுறத கேட்பானே, கண்ணன் பாடுறத சாமான்யமா இந்த எதிரில் உட்கார்ந்து கொண்டு இந்த எடைய பையங்களுக்கெல்லாம் கேட்டு கேட்டு நல்லா பழக்கமாயிட்டதுனால இதுகள்லாம் உட்கார்ந்துருக்கும். கந்தர்வர்கள்லாம் எட்டக நின்றுப்பார்கள், பாடுற மெத்தேடு வேற இருக்கு. அந்த கந்தர்வர்கள்லாம் திகைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறார்கள் இது என்ன ராகம். விஸ்வாவசு சித்திரரதனை கேட்கிறார், சித்திரரதன் விஸ்வாவசு கேட்கிறார், ரெண்டு பேருமா சேர்ந்து நாரதர் கேட்கிறார், நாரதர் சரஸ்வதியை கேட்கிறார். சதாசிவன் கூட அங்க இருக்கிறாராம், அவரும் பெரிய வீணா பண்டிதராம் தட்சிணாமூர்த்தி. சரஸ்வதி தட்சிணாமூர்த்தியை கேட்கிறார். எல்லாருமாக சேர்ந்து கொண்டு அனிஷ்டித தத்துவா என்ன ராகம்னு தெரியலேன்னு சொல்லிண்டாரு. அப்படி இருக்க இந்த எதிரில் உட்காந்து கல்யாணம் முண்டாசம் தடியுமா உட்காந்துருக்க இதுகள்லாம் என்ன பண்றது, ஆஹா ஆகாகான்னு தலைய ஆட்டுறது. கண்ணனுக்கு அந்த சரஸ்வதி கூட திகைச்சிருக்கிறாளே, நம்ம கானத்தை அவர் ரசிக்கிறாளா அப்படிங்கறது முக்கியம் இல்லையா கண்ணனுக்கு. இந்த சிறுவர்கள் இப்படி தலையாற்றார்களே, ஆஹா இந்த சிறுவர்கள் ரொம்ப ரசிக்கிறார்கள், இவர்கள் நம்ம கானத்தை ரசிக்கிறாருங்கிறதுல மட்டிலும் கண்ணனுக்கு தனக்குத்தானே பெரிய தன்மானம். இவ்வளவு என்ன சாமான்யமா, இவர்கள் ரசிச்சுட்டாக்க போறோம் கண்ணனுக்கு, அவர்கள் ரசிக்கணுங்கிற பிரயத்தனம் இல்லை. இவர்கள் ரசிக்கிறத பார்த்து விட்டு இவர்கள் என்ன சாமான்யமா இந்த பையங்கள்லாம் இவங்கெல்லாம் இந்த கோண்டுவும் குண்டுவும் கோவிந்தனை இவெல்லாம் ரசிக்கிறார்களே என்று சந்தோஷப்பட்டு ஆகா என்று இன்னும் இன்னும் தாட்டியா வாசிப்பனான் கண்ணன். அப்போ அவர்கள் என்னாச்சு, அந்த கந்தர்வர்கள்லாம் அதுல அகப்பட்டு இது மாதிரி வாசிப்பியாடா நீன்னு ஒருத்தனை கேட்கிறான். நீ மட்டும் வாசிப்பியாடா, நம் பரமன்றென்று கந்தர்வர்களே ஒருத்தர் கூட இது மாதிரி பாட முடியாது என்று நாணி வெட்கப்பட்டு போயிடுறதானே நாள். ரசமா இருக்க சித்த நேரம் கேட்டு பார்க்கலாம். அதை கேட்டு மயங்கி தங்களை இனிமேல் நம்ம பாட்டு செல்லுபடியாகாதே உலகத்திலே என்று நைந்து அப்படியே கையை பெசஞ்சென்ன நைந்து சோர்ந்து இதுல உற்சாகம் வர வேண்டியிருக்க. எப்பொழுதுமே வித்வான்களுடைய பெருமையை பார்த்துட்டா கொஞ்சம் சோர்வு வந்துடும். இனிமே நம்ம எடுபட மாட்டோம், அவன் வந்துடுவான். அது மாதிரி இருக்கிறவாள் தானே இவா எல்லாரும். பரமபாகவதாள் இல்லையே, கந்தர்வர்கள் எல்லாரும் தொழில்காரர்கள் தானே. ஏது இந்த பையன் முன்னுக்கு வந்துட்டானா நம்ம பாட்டு கச்சேரி ஒரு உலகத்திலையும் எடுபடாது போல இருக்கு என்று நினைத்து சோர்ந்தே கைமறித்து நின்றனரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.